விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழ்நாட்டு மீனவர்கள் 25க்கும் மேற்பட்டோர் கைது. மீனவர்களின் 4 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்ததாக தகவல். மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கிரண் ரிஜிஜு அறிவிப்பு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா மத சுதந்திரத்தில் தலையிடவில்லை. நலிந்த மக்களை வலுவூட்டவே திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு விளக்கம். வக்ஃப் வாரிய பெயரில் நில மோசடி நடைபெற்றதாக மக்களவையில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. நூற்றுக்கணக்கான நிலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக தொடர்ந்து புகார்கள் வந்தவனம் உள்ளதாகவும் பேச்சு. வக்ஃப் திருத்த சட்டம் மூலம் மத சுதந்திரத்தில் மத்திய அரசு தலையிடுவதாக மக்களவையில் திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக திட்டமிட்டு சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாகவும் சாடல். வக்ஃப் சட்டம் இந்தியாவில் இருந்து இஸ்லாமியர்களை தனிமைப்படுத்தும் செயல். நாட்டின் நல்லிணக்கத்தையே கேள்விக்குறியாக்குவதாக மக்களவையில் விசிக எம்பி திருமாவளவன் எதிர்ப்பு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் மீண்டும் நீட்டிப்பு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டித்து மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. திமுக உறுப்பினரை தாக்கியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு ரத்து. தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மாநகர பேருந்தில் பயங்கர ஆயுதங்களுடன் அராஜகம் செய்த கல்லூரி மாணவர்கள். ஆயுதங்களை பறிமுதல் செய்து போலீசார் 10 மாணவர்களை பிடித்து விசாரணை. தமிழ்நாட்டில் 24 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு. தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஆல்பர்ட் ஜான், நீலகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக நிஷா உள்ளிட்டோர் நியமனம். முதலமைச்சர் காணொலியில் துவக்கி வைத்த மாமதுரை நிகழ்ச்சிக்கு மதுரை தமுக்கம் மைதானத்திற்கு வந்த 100 வாகனங்களுக்கு அபராதம். மைதானத்தில் நோ பார்க்கிங் என்ற பகுதியே இல்லாத நிலையில் காவல்துறையின் நடவடிக்கையால் அதிர்ச்சி. திருச்சியில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு. பொன்மலை ஜி கார்னல் பகுதியில் மாநாடு நடத்த ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி கேட்டுள்ளதாக தகவல். சென்னை விமான நிலையத்தில் புதிய பிக்கப் பாயிண்ட் பகுதிக்கு நடக்க முடியாமல் நடந்து சென்ற முதியவர். வலிப்பு ஏற்பட்டதால் அக்கம்பக்கத்தினர் பதற்றம். ஷேக் ஹசீனா இன்னும் இந்தியாவில் தான் இருக்கிறார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் விளக்கம். வங்கதேசத்தில் இன்று நடைபெறும் இடைக்கால அரசின் பதவியேற்பு விழாவில் இந்திய பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றும் அறிவிப்பு. சபாநாயகர் உரிமைக்கும் சேர்த்தே எதிர்க்கட்சிகள் போராடுவதாக சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் பேச்சு. பாதுகாவலர் போல் செயல்பட வேண்டாம் என மத்திய அமைச்சர் அமித்ஷா இடைமறித்து கடும் எதிர்ப்பு.
अध्यक्ष जी, अध्यक्ष महोदय, मैं इस बिल का विरोध करता हूं। कोई अध्यक्ष के अधिकार अखिलेश जी सिर्फ विपक्ष के नहीं है, पूरे सदन के हैं। इस तरह की गोलमोल बात आप नहीं कर सकते हो। आप नहीं हो अध्यक्ष के अधिकार के संरक्षक। ஜப்பானின் மியாஷாக்கியில் இருமுறை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் 6.1 மற்றும் 7.1 என்ற ரிக்டர் அளவில் பதிவான நிலையில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் அச்சம். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியின் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட வினேஷ் போகத்துக்கு வெள்ளிப் பதக்கம். 50 கிலோ எடைப்பிரிவு இறுதிப் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வெல்லும் வீராங்கனையுடன் பதக்கத்தை பகிர்ந்து கொள்வார் என தகவல். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் அரையிறுதிக்கு முன்னேற்றம். அரையிறுதியில் ஜப்பானின் முதல்நிலை வீரரான ரெய்ஹ் கூச்சியை எதிர்கொள்கிறார். பாலிவுட் நடிகை ஷோபிதா துலிபாலாவை கரம் பிடிக்கிறார் நடிகர் நாக சைத்தன்யா. ஹைதராபாத்தில் நிச்சயம் நடைபெற்ற நிலையில் புகைப்படங்கள் வெளியீடு.